பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் தற்பொழுது புதிய தலைமுறை பயணம் செய்ய இருக்கிறது. அதாவது முதல் முறையாக தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் இந்திய மத்திய பாதுகாப்புத்துறையுடைய அனுமதியோடு தற்பொழுது சென்னை புறநகர் பகுதியில் எது போன்ற வெள்ள பாதிப்புகள் இருக்கின்றன, அந்த வெள்ள பாதிப்புகளில் எப்படி மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, மீட்பு பணியில் உள்ள சவால்கள் என்ன என்பதை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். கடுமையான அளவு மழை வெள்ளம் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். புதிய தலைமுறை பிரத்யேகமாக மத்திய அரசினுடைய பாதுகாப்பு துறையிடம் அனுமதி பெற்று தற்பொழுது அந்த காட்சிகளை எல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக சென்று மீட்பு குழுவினரோடு சென்று அந்த காட்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. புறநகர் பகுதிகளை வெள்ளம் கடுமையான அளவு சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும் விதமாக இல்லாவிட்டாலும் கூட பெரும்பான்மையான புறநகர் பகுதியெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. மேலும் தற்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதி. இந்த பகுதியில் தற்பொழுது மக்கள் உணவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது தமிழக அரசாங்கம் சென்னையில் உள்ள தாம்பரத்தில் உள்ள பயிற்சி விமான நிலையத்தில் உள்ள ஹெலிகாப்டர்களை இயக்கி அதன் மூலமாக உணவுப் பொட்டலங்களை மக்களுக்கு வழங்கி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குட்டி தீவு போல இந்த புறநகர் பகுதிகள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக இருக்கின்றன. வாகனங்கள் இயக்குவதில் கடுமையான சிக்கல் நிலவி வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே இந்த பகுதியில் பல்வேறு நெருக்கடிகளை இந்த மக்கள் சந்தித்து வருவதை நாம் உணர முடிகிறது. மேலும் இந்த பகுதிவாசிகள் உணவிற்காக தொடர்ந்து கடுமையான சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு தேவையான எந்த வசதியும் தற்பொழுது இங்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ராணுவத்தினுடைய உதவி தற்பொழுது கோரப்பட்டிருப்பது. ராணுவம் நேரடியாக களத்தில் இறங்கி மீட்பு பணிகளும் அதே போல உணவுப் பொட்டலங்களை வழங்கும் பணிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தற்பொழுது முக்கியமான மீட்பு குழு பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு ஹெலிகாப்டரில் நாம் தற்பொழுது இந்த பணிகளை நாம் நேரடியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் தற்பொழுது சென்னையினுடைய புறநகர் பகுதியினுடைய காட்சிகள். இந்த புறநகர் பகுதியில் காணப்படும் இந்த பிரச்சனை என்பது குடிநீர் பிரச்சனை.
பிரச்சனை ஒன்று மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல உணவு பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே தற்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த நேரடி காட்சிகள். தற்போது உணவு பொட்டலங்களை எடுக்கும் வழங்கி மக்களுக்காக உணவு பொட்டலங்களை இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் வழங்கி வருகின்றன. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இதில் கடுமையான சிக்கல் இருக்கிறது. ஒன்று கடுமையான வானிலை பிரச்சனை, இன்னொன்று அவ்வப்போது பெய்து வரும் மழை. இந்த இரண்டு விஷயங்களும் தற்பொழுது மீட்பு குழுவிற்கு கடுமையான சவாலாக இருக்கிறது. நாம் இங்குள்ள அதிகாரிகளிடம் பேசினோம். மீட்பு குழுவில் இருக்கும் விமானப்படை சார்ந்த அதிகாரிகள் பேசிய பொழுது சென்னையில் உள்ள மக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக விரும்புவதில்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும், ஆனால் எங்களுக்கு உணவு வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள். இந்த மக்களுக்கான குடிநீர் மற்றும் உணவு ஆகியவை தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர் தற்பொழுது எந்தெந்த பகுதிக்கெல்லாம் செல்கிறதோ அந்தந்த பகுதியில் மக்கள் கைகாட்டி அழைக்கிறார்கள். அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களை தற்பொழுது ஹெலிகாப்டர் உள்ள ராணுவ அதிகாரிகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை புதிய தலைமுறை பிரத்யேகமாக தற்பொழுது மத்திய அரசின் பாதுகாப்புத்துறையின் அனுமதியோடு இந்த காட்சியெல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மேலும் புறநகர் பகுதி முழுவதும் பார்த்தோமானால் வெள்ளக்காடாக இருக்கிறது. நீங்கள் நேராக பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதும் கடுமையான வெள்ளக்காடாக இருக்கிறது. எங்கு நோக்கினும் ஒரே வெள்ளமாகவே இருக்கிறது. பெரிய தீவு போல காட்சியளிக்கிறது. கான்கிரீட் வீடுகள் அங்காங்கு இருக்கின்றன. இந்த சூழ்நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது என்று இந்த பகுதி மக்கள் விரும்புகிறார்கள். உடனடியாக வெள்ள நீர் வடிய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு தேவையான மீட்பு பணி மற்றும் தேவையான உணவுகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இந்த பகுதியில் இது போன்ற தண்ணீர் தேக்கம் வந்தது என்றால் புறநகர் பகுதியில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் உடைந்து அல்லது வலிந்து அதிக அளவிலான நீர் என்பது இந்த பகுதிக்குள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மழையின் வெள்ளத்தை எந்த பகுதிக்கும் திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மீட்பு பணி மிக முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. அங்கே பார்க்கலாம் நீங்கள். தற்பொழுது அந்த பகுதியில் மக்கள் உதவிக்காக கையை ஆட்டி உதவிக்காக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஹெலிகாப்டர் அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலும் பல பகுதியில், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த குடியிருப்பிலிருந்து வெளியே வர முடியாத நிலைமை இருக்கிறது. மேலும் இந்த தேங்கி நிற்கும் வெள்ளத்தில் விஷ ஜந்துக்கள் அதிக அளவு இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த குடியிருப்பிலிருந்து வெளியே வரும்பொழுது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுவோமோ என்ற அச்சமும் மக்களுக்கு இருக்கிறது. மேலும் விமானப்படை அதிகாரிகளிடம் பேசிய பொழுது சென்னை வாசிகள் தங்கள் வீட்டை முற்றிலுமாக விட்டுவிட்டு மீட்பு குழுவினரிடம் வந்து சரணடைவதற்கு
சற்று தயக்கம் காட்டுகிறார்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த வெள்ளப்பகுதி என்பது உடனடியாக வடிவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தற்பொழுது வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீட்பு பணி என்பது முழுவீச்சில் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக புதிய தலைமுறை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதி பெற்று இந்த காட்சிகளை பிரத்யேகமாக நேயர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் மீட்பு பணியில் கடுமையான சவால் இருப்பதையும் இந்த பயணத்தின் போது பார்க்க முடிகிறது. ஒன்று, சரியான பாதையில் தான் செல்கிறோமா, எந்தெந்த பகுதிகளுக்கு உதவி தேவைப்படுகிறது, இது அனைத்தையும் தற்பொழுது அவர்கள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக அதிகாரிகளும் மேலும் விமானப்படை அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு பல்வேறு வகைகளிலே இந்த பணிகள் மீட்பு பணிகளெல்லாம் ஒருங்கிணைக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை, மேலும் மத்திய மாநில பேரிடர் மீட்புத்துறை, அது மட்டுமல்லாது வருவாய்த்துறை, இப்படி பல துறைகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதில் தொடர்ந்து அரசு மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் சொல்லும் சில குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அது என்னவென்றால் அதிக அளவில் நிவாரணம் வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் மொட்டை மாடிகளில் நின்று கொண்டு மக்கள் தற்பொழுது தேவைகளுக்காக கையை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் எத்தனை நாளைக்கு இந்த வெள்ளம் தொடர்ந்து இருக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். எனவே உடனடியாக மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சிலர் முன்வைக்கிறார்கள். சிலர் எங்களுக்கு உணவு மட்டும்தான் வேண்டும், நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் கடுமையான சிக்கலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் இந்த வெள்ளத்தால். இந்த வெள்ளம் முழுவதும் வடிவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு தகவல் என்னவென்றால், மழை என்பது தற்போது இல்லாமல் இருப்பதால் இந்த வெள்ளம் தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடும். வெயில் நன்றாக அடிக்கும் பட்சத்தில் இந்த வெள்ளம் வற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நீங்கள் பார்க்கலாம், ஒரே வெள்ளக்காடாக இருக்கிறது. ஒரு சின்ன தெருவே முழுவதும் நீரால் மூழ்கி போயிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், கோயில், குடியிருப்பு, குடிநீர் தொட்டி, அது மட்டுமல்லாது மின் டிரான்ஸ்பார்மர்கள் என அனைத்தும் மூழ்கி போயிருக்கிறது. இந்த பகுதி அதிகாரிகள் சொன்ன தகவலின் அடிப்படையில் ஒரு விளையாட்டு பூங்காவாக இருந்திருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தற்பொழுது மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். யாரும் எங்கேயும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்தால் மீட்பு பணி செய்வது என்பது சாத்தியமில்லாத ஒரு வேலையாக ஆகிவிடும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்பொழுது மிதக்கும் வீடுகளுக்கு தேவையான உணவுகளை அதிகாரிகளும் ராணுவ உதவியோடு கொடுத்து வருகிறார்கள். தற்பொழுது மக்கள் இந்த பகுதியில் அதிக அளவு உதவியை நாடியிருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு தொடங்கும் இந்த உதவி செய்யும் ஹெலிகாப்டர் மூலமாக உதவி செய்யும் சேவை என்பது மாலை 5:30 மணி வரை நடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மாலை 5 மணிக்கு மேல் இதுபோன்று ஹெலிகாப்டரில் சென்று உதவிகள் செய்ய முடியாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இருட்டிவிடும். அதற்கு பிறகு திசைகளை கண்டறிந்து சரியான இடத்திற்கு செல்வது சாத்தியமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் இந்த ஹெலிகாப்டரில் பயணித்த வரைக்கும் யாரும் ஹெலிகாப்டர் மூலமாக மற்ற பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏறியதாக தெரியவில்லை. மக்களை பொறுத்தவரைக்கும் மொட்டை மாடிகளில் நின்று கொண்டு உணவை எதிர்பார்க்கிறார்கள். அதை மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள காட்சிகள். பல்வேறு மக்கள் ஹெலிகாப்டரில் இருந்து உணவு கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. குழந்தைகள், முதியவர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இந்த வெள்ளம் கடந்த 3 நாட்களாக இந்த பகுதியில் தேங்கி இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான பல முயற்சிகள் முன்னெடுத்தும் சென்னை வாசிகளில் பலர் தங்களது வீட்டை அப்படியே விட்டுவிட்டு வருவதற்கு தயங்குவதாக மீட்பு குழுவை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு தேவையான 3 வேளை உணவு மற்றும் மருந்து ஆகியவை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் பார்க்கலாம், இந்த காட்சிகளிலே பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளமாக இருக்கிறது. எந்த பகுதியை பார்த்தால் தற்பொழுது இன்னொரு ஹெலிகாப்டரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு ஹெலிகாப்டரும் அந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு கடுமையான நெருக்கடியான நிலைமைதான். அரசாங்கம் தற்பொழுது ராணுவத்தை வரவழைத்திருக்கிறது. தொடர்ந்து பல இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ராணுவத்தினர் அந்த பகுதியில் படகு மூலமாக தற்பொழுது மீட்பு பணியினர் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. சிறிய படகு மூலமாக தற்பொழுது ராணுவ குழுவினர் ஈடுபட்டு வருவதையும் காண முடிகிறது. படகு மூலமாக ராணுவத்தினர் தொடர்ந்து மீட்பு பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது ஆகாய மார்க்கமாக தற்பொழுது மீட்பு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
காத்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு உணவு ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த பொட்டலத்தில் கிட்டத்தட்ட 8 பேர் அளவிற்கு உண்ணும் அளவிற்கு உணவுப் பொட்டலங்கள் இருக்கின்றன. அதே போல குடிநீரும் இந்த பகுதியில் இருக்கிறது. இவர்கள் உணவிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை தேவை என்பது இந்த பகுதியில் கிடைக்கவில்லை. கடைகள் எல்லாம் மூடியிருக்கின்றன. தெருக்கள் எல்லாம் வெள்ளமாக இருக்கிறது. வாகன போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது அவர்களுக்கு தேவையான உணவுகளை ஹெலிகாப்டர் மூலமாக தமிழக அரசு நிர்வாகம் வழங்கி வருகிறது. மாவட்ட ஆட்சியரகம் சொல்லும் இடங்களில் மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான குடியிருப்புகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் இந்த குடியிருப்பில் 5க்கும் அதிகமான உணவுப் பொட்டலங்கள் வீசப்படுகின்றன. ஒவ்வொரு உணவுப் பொட்டலத்திலும் பலர் உண்ணும் அளவிற்கு உணவுப் பொட்டலங்கள் இருக்கின்றன என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கடுமையான சிக்கலின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த பகுதியில் உணவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி புறநகர் பகுதியில் எடுக்கப்பட்ட காட்சி. மத்திய பாதுகாப்புத்துறையின் அனுமதி பெற்று புதிய தலைமுறை பிரத்யேகமாக பார்வையாளர்களுக்கு இந்த காட்சிகளை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தற்பொழுது நீங்கள் பார்க்கும் பகுதியில் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. மொட்டை மாடியில் மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக கிடைப்பதால் பொதுமக்கள் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் சென்னை வாசிகளில் பலர் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக தாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் கருதவில்லை என்று மீட்புக் குழுவினர் தெரிவித்தார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசாங்கம், வருவாய்த்துறை ஆகிய தமிழக அரசாங்கம் கடந்த 3 நாட்களாக இல்லையா மூலமாக உணவுப் பொட்டலங்கள் வீசப்படுகின்றன. இந்த காட்சிகளை புதிய தலைமுறை மத்திய பாதுகாப்பு துறையினுடைய அனுமதி பெற்று நேரடியாக உங்களுக்கு பதிவு செய்து காட்டுகிறது. மத்திய வருவாய்த்துறை மூலமாக இந்த உணவுப் பொருட்கள் எடுக்கப்பட்டு தற்பொழுது தேவைப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த உணவுப் பொருட்களில் 8க்கும் அதிகமானோர் உண்ணக்கூடிய அளவுக்கு உணவும் குடிநீரும் இருக்கிறது. மேலும் விமானப்படை அதிகாரிகள் எந்தெந்த பகுதியெல்லாம் உதவி தேவைப்படுகிறது என்று மாவட்ட நிர்வாகம் சொல்லுகிறதோ அந்தந்த பகுதிகளுக்கு சென்று உணவுப் பொட்டலங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் நவீன தொழில்நுட்ப ரீதியில் இந்த பணியை மேற்கொண்டிருப்பதாகவும் எந்தெந்த பகுதிகள் உதவி தேவைப்படுகிறது என்பதை மாவட்ட நிர்வாகம் சொன்ன பகுதிகளுக்கெல்லாம் சென்று உணவு கொடுக்கும் பணியை தற்பொழுது விமான துறைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மேற்கொண்டிருக்கின்றன. எந்தெந்த பகுதிக்கு தேவை என்பதை தற்பொழுது தமிழ்நாடு வருவாய்த்துறை அதிகாரிகள் கொடுத்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் மீட்பின் பணிகளும் மேலும் உணவுப் பொருட்கள் வழங்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே தற்பொழுது இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி புறநகர் பகுதியில் எடுக்கப்பட்ட காட்சி. இந்த மக்கள் குடிநீருக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்களுக்கு குடிநீர் கொடுக்க வேண்டிய ஒரு பணியை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் உணவுப் பட்டலத்தையும் அவர்களுக்காக போடுகிறார்கள். இந்த பெண்மணி உதவிக்காக கை நீட்டி கேட்டதன் அடிப்படையில் ஹெலிகாப்டர் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் கடந்த 3 நாட்களாக கடுமையான ஒரு சூழ்நிலையை மக்கள் இருந்து வாழ்ந்து வருகிறார்கள். முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கிறது. சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலே உதவிகள் கிடைக்கவில்லை. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இந்த பகுதியை பார்க்க முடிகிறது. ஹெலிகாப்டரை பார்த்த உடனடியாக இந்த மக்கள் மொட்டை மாடிக்கு வந்து தங்களுடைய உதவிக்காக கையாட்டி ஹெலிகாப்டர் கேட்கிறார்கள். எனவே தற்பொழுது பெரும்பான்மையான புறநகர் பகுதிகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் ஆகியவை ஹெலிகாப்டர் மூலமாக சப்ளை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதே சூழ்நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கும் தொடர்ந்து தயங்குவதாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவிக்கிறார்கள். குழந்தைகள், பெரியவர்கள் வீட்டை விட்டு
வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதையும் பார்க்க முடிகிறது.